இந்த பெரியார் இயக்க தோழர்களுடைய மிகப்பெரிய துரதிருஷ்டம். நீங்கள் நாம் தமிழர் கட்சி காலத்தில் அண்ணன் சீமானவர்கள் காலத்தில் வந்து சிக்கிட்டீங்க. தமிழர்களுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நாங்கள் எங்கள் அண்ணன் சீமானவர்களோட களத்தில் நிற்கிறோம். இந்த போரை எதிர்கொண்டு தான் ஆகணும். 600 ஆண்டு கால அவலம் இது. தமிழ்நாட்டில் எப்போ ஜாதி அவலம் வந்துச்சு? தாய்வழி சமூகமான தமிழ் குடியில பெண்கள் எப்போ அடிமையானாங்க? ஈவே ராமசாமி மட்டும் வைக்கம் போராட்டத்துக்காக சிறையில் இருந்தாரா, இல்ல கிருஷ்ணசாமி ஐயருங்கிறவரும் சேர்ந்து இருந்தாரா? பிராமணத்தை ஒரு ஐயரும் சேர்ந்துதான் எடுத்திருக்காப்ல. ராஜகோபாலாச்சாரி என்ற ஐயங்காரும் நிதி சேகரிச்சு வைக்கம் போராட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. சீனிவாஸ் ஐயங்கார் என்ற ஒரு ஐயங்காரும் இந்த பிராமண எதிர்ப்பு போராட்டத்துக்கு, வைக்கம் போராட்டத்துக்கு நிதி சேகரிச்சு அனுப்பிச்சிருக்கிறாரு. வரவேற்புரையிலே முதல்ல கரந்தை தமிழ் சங்கத்தின் தலைவர் உமா மகேஸ்வரன் தமிழ்நாடு தமிழருக்கே என்று பேசிட்டாரு. ஆனா இப்ப வரைக்கும் இவங்க வரலாறு எப்படி தெரியுமா பதிவு பண்ணுவாங்க? 1938 எங்கள் தந்தை பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று பேசினார். பேச கூப்பிட்ட 10 பேர் அவர் ஒருத்தர். ஆனா ஒட்டுமொத்த மாநாட்டினுடைய வெற்றியை, மாநாட்டினுடைய முழக்கத்தை அவர் ஒருத்தர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்க தப்பான வரலாறு எங்களுக்கு கடத்துறீங்களே. என்னைக்காவது ஒரு நாள் நாங்க வரலாற்று எடுத்து படிக்கும்போது நீ இவ்வளவு கேவலமானவரா? ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லை, சிங்கப்பூர் போறாரு, லண்டன் போறாரு, வெளிநாட்டுக்கு போய் வந்து மருத்துவம் செஞ்சுக்கிறாரு. அது ஏன் வந்து இங்க இருக்கக்கூடிய சாதாரண மனுஷனுக்கு கிடைக்கல? இல்லை, இப்போ நீங்கள் ஆடு மாடு மேய்க்க வைப்போம்னு சொல்றீங்கிற விமர்சனத்தை தான் அவங்க முன் வைக்கிறாங்க. ஆடு மாடு என்ன, நான் ஒன்று சொல்றேனே, ஆடு மாடு மேய்க்கிறது வந்து தவறு, அது செய்யக்கூடாது அப்படின்னா திமுக அரசாங்கம் வந்து ஏன் வந்து இலவச ஆடு கொடுக்குது, கோழி கொடுக்குது? கோழி வளர்ப்புக்கு வந்து பயிற்சியெலாம் ஏன் கொடுக்குறீங்க? நீங்கள் ஏன் கொடுக்குறீங்கன்னு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 1 கிலோ ஆட்டுக்கறி எவ்வளோ தெரியுமா? 1000 ரூபாய்க்கு மேலே போகுது. ஈரல் தனி ரேட்டு, ரத்தம் தனி ரேட்டு, சுவரொட்டின்னு ஒரு பகுதி இருக்குண்ணே ஆட்டில், அது நீங்கள் 5 மணிக்கு போயினாலும் கிடைக்காது, வாரம் போய் நிற்கணும், அப்புறம் தான் சுவரொட்டி கிடைக்கும். ஆட்டுக்கறி சொல்கிறேன், சாதாரண மக்களோட நிலைமை சொல்கிறேனே. இன்றைக்கி படிச்சுட்டு வேலை செஞ்சால் கூட வந்து இவ்வளோ வருமானம் கிடைக்காது. எல்லாரையும் இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் கல்லூரியை விட்டு வெளியே வர்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் வாங்க ஆடு மாடு மேய்ங்கன்னு சொல்லலை. நீங்கள் பொறியியலில் நல்ல உச்சபட்ச மாணவராக இருக்கீங்களா, நீங்கள் பொறியியல் படிங்க, பொறியியல் படிச்சுட்டு அடுத்து நீங்கள் பொறியியலுக்கான வேலையை செய்யுங்க. மருத்துவம் படிக்கிறீங்களா, நீங்கள் மருத்துவ வேலையை பாருங்கள், மருத்துவராக வேலையை செய்யுங்க. செவிலியரே அப்படி சட்டம் படிச்சுட்டு வரீங்களா, நீங்கள் சட்டம் பயிலுங்க, அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் ஆடு மாடு மேய்க்கிறதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்காங்கல்ல, ஒரு சில மக்கள் இருக்காங்க, ஒரு சில இனக்குழுக்கள் இருக்குது, அவங்களுக்கான வேலை என்ன செய்வீங்க? அவங்க இப்போ ஒரு கிராமத்தில் 100 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100 குடும்பத்தில் ஒரு 2 குடும்பமும் ஆடு மாடு மேய்க்காதா? அந்த 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 மக்களுக்கான ஒரு உணவு தேவையை அவங்க தான் நிறைவேற்றுறாங்க. பால் தேவையாக இருக்கட்டும், இறைச்சி தேவையாக இருக்கட்டும், அவங்க நிறைவேற்றுறாங்கல்ல, அவங்கள யார் தான் பார்த்துக்குவாங்க? திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்கலாம் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, நாங்கள் வந்து எல்லோரும் படிக்கணும் அப்படிங்கிற கருத்தை நாங்கள் முன் வச்சு அரசியல் செஞ்சோம். ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் நீங்கள் படிக்கலாம் தேவையில்லை, ஆடு மாடு மேய்க்க வாங்கன்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. அது சரிதானே. அவங்கள மாதிரி வந்து யாராலையும் படிக்க வச்சிருக்க முடியாதுல்ல. செந்தாமரை ஸ்டாலின் இருக்காங்கல்ல, ஆமாம், மு.க. ஸ்டாலினுடைய மகள், அவங்க சன்சேன்னு ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க. சிபிஎஸ்சி பாடத்திட்டம் படி இருக்குது. அதில் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? பல லட்சம். படிக்க வச்ச லட்சணம். தனியார் பள்ளிகள், திமுகவில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், அந்த அண்ணன் கிங்ஸ்டன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி ஒரு பெரிய கல்வி சாம்ராஜ்யம் நடத்துகிறார். கிங்ஸ்டன் பள்ளி, சிபிஎஸ்சி பள்ளி, மெட்ரிகுலேஷன் பள்ளி, கல்லூரிகள், அறிவியல் கல்லூரி ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் படித்து பாருங்கள். ஏவே வேலு அருணை இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறாரா இல்லையா? அவரு ஒரு தனி கல்வி சாம்ராஜ்யம். அடுத்து கோயம்புத்தூரில் பொங்கலூர் பழனிசாமின்னு ஒருத்தர் திமுக காரர் இருக்கார். அவர் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு கல்வி நிறுவனம் நடத்துகிறார். இங்கே நீங்கள் தென் மாவட்டம் கீதா ஜீவன் இருக்காங்களே, அவங்க பெரிய கல்வி சாம்ராஜ்யம் நடத்துகிறாங்க. ஜெகத்ரஜகன் அவர் வந்து பல சாம்ராஜ்யங்கள் நடத்துகிறாரு. அதில் ஒரு சாம்ராஜ்யம் கல்வி சாம்ராஜ்யம். இவர்கள் படிக்க வச்சதில் இப்படி தான். அரசு பள்ளிகளுடைய தரம் பாருங்க. நான் போட்டியிடுறேன், கீழ்வளவு சட்டமன்றத்தில் போட்டியிடுறேன். கருணாநிதியினுடைய பிறந்த ஊர் அங்கே இருக்குது, திருக்குவளை. அந்த வீட்டில் வாழ்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும்.
மக்கள் வாழ்ந்து சாதாரண இப்போ நம்ம வாழ்கிறோம், தூங்குகிறோம், சமைக்கிறோம், புழங்கி. ஆனால் அந்த வீட்டை பளிங்கு தர போட்டு அவர் பயன்படுத்தின பொருட்கள் இருக்குல்ல, புத்தகங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்ணாடி குடுவைக்குள்ளே போட்டு பாதுகாத்து வைக்குது அரசாங்கம். கொளப்பாடுலேருந்து 2 கிலோமீட்ரு, அந்த திருக்கோவிலேருந்து 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கொளப்பாடுங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் 1996 2001 திமுக அரசாங்கம் கட்டிய அரசு உயர்நிலை பள்ளி இருக்குது. அந்த அரசு உயர்நிலை பள்ளியோடைய கட்டிடங்கள் வந்து போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மேலே பார்த்தோன்னா அங்கே கருணாநிதி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார். கான்கிரீட்டில் பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. அங்கே பணி செய்யக்கூடிய அரசு ஆசிரியர்கள் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, எங்கள் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்குது, நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க, அவங்க உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்குது, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு. நம்ம அதுக்காக ஒரு போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணதுக்கப்புறம் 3 லட்ச ரூபா விடுவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஆதன் தமிழில் வந்து ஒரு பேட்டி கொடுத்தோம், அதுலேயும் இதை பேசணும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 லட்சம், மொத்தம் ஒரு 5 லட்சத்தை வச்சு என்ன கட்டிடம் கட்டுவாங்க அவங்க? 6லேருந்து 10 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எத்தனை பள்ளிக்கூடங்களை வகுப்பறைகளை அவங்க கட்ட முடியும்? கட்ட முடியாது. நம்ம இது பெருசாக பண்ணணும்னு நினைக்கணும். அரசு பள்ளிகளுடைய தரம் எப்படி இருக்குது? இதெல்லாம் தெரிய வேண்டாம். படிக்க வச்சோன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? பெரியார் இயக்க தோழர்கள் கொஞ்சமாவது வந்து மனசாட்சியோடு பேசுங்க. நீங்கள் திமுகவுக்கு முட்டு கொடுங்க, திகாவுக்கு முட்டு கொடுங்க, ஆனால் கொளப்பாடு அரசு உயர்நிலை பள்ளியை பார்த்துட்டு முட்டு கொடுங்க. மாவட்டம் தோறும் இருக்குண்ணே. கருணாநிதி பிறந்த ஊர் பக்கத்தில் மக்கள் என்கிட்ட வந்து ஒரு குறை சொல்கிறாங்க, எங்கள் ஊருக்கு வந்து பஸ்ஸே வராதுங்க, ஏம்மா அப்படி சொல்கிறீங்க, என் பிள்ளைங்கள்லாம் படிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த ஊருக்கு பஸ்ஸு வருமா, ஆனால் காலை 10 மணிக்கு வருமா. நீங்கள் 10 மணிக்கு வர்றத 1 மணி நேரம் முன்னாடி வாங்க, 1.5 மணி நேரம் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நாங்கள் அப்படி தான் வருவோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா 8 மணி 8:30 வந்தால் தான் பள்ளிக்கூட மாணவர்கள் பஸ்ஸில் ஏறி பேருந்தில் ஏறி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியும். அந்த வசதியே வந்து கருணாநிதி பிறந்த ஊர்லேயே இல்லை, கிடையாதுண்ணே. பஸ் வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது. இவ்வளவுக்கு ஏன் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக 2 முறை இருந்தாரா இல்லையா? திருவாரூர் நகரத்துக்குள்ள அரசு மேல்நிலை பள்ளியே கிடையாதுண்ணே. இவங்க படிக்க வச்ச லட்சணம். இத்தனைக்கு 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டை நாங்கள் தான் கட்டி ஆண்டோம், கருணாநிதி குடும்பம் தான் கட்டி ஆண்டது, கிழிச்சது. திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களை போய் பாருங்க. நீங்கள் பிறந்த ஊர், நீங்கள் எம்எல்ஏவாக வாக்களித்து மக்கள் தேர்ந்தெடுத்து உங்களை எம்எல்ஏவாக அனுப்பிச்ச ஊரில் நீங்கள் செஞ்ச வேலைகளை பாருங்கள். சாலை வசதி இருக்காது, பேருந்து வசதி இருக்காது, மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. நாங்கள் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் வந்து ஒன்றும் செய்யல தங்கச்சி, கம்முன்னு இருப்பாங்க. அதான் அவங்களுடைய வேலை. கம்யூனிஸ்ட்லாம் கம்முன்னு இருப்பாங்க. மியூட் பட்டன் ஆன் பண்ணால் வந்து இப்படி இது பண்ணுற மாதிரி தான் தெரியுமே தவிர எதுவும் தொலைக்காட்சியிலேருந்து சத்தம் வராது. அப்படி இப்படின்னு தான் பேசுகிறாங்களே தவிர எதுவும் ஆகாது. நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து ஈவேராவை தாக்கிக்கிட்டே இருக்கீங்க. சமீபத்தில் வந்து பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்து அந்த நிகழ்வில் தமிழர்களுடைய பெரியார் யாரெல்லாம் அப்படின்னு பட்டியலிட்டு வந்தார் அண்ணன் சீமான். அதில் எங்களுடைய திருமாவளவன் அவர்கள் எங்களுடைய பெரியார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறிவித்தார். இதை ஒரு மிக மோசமான அரசியல் யுத்தி அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக திருமாவளவன் விமர்சிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவரை நம்ம பாராட்டுறோம், ஆனால் அவர் வந்து இந்த பாராட்டுக்கு நான் தகுதியானவன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஏன் அதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அண்ணன் நம்மக்கிட்ட சொன்னபடி பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். நேரங்களில் நமக்கு முதல்ல தமிழ் தேசியத்தை சொல்லி கொடுத்தவங்களே இவங்க தான் வந்து திருமாவண்ணன் அவர்களுடைய உழைப்பு. இப்போ நான் இருக்கிறேன், அதே சமூகத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன். இப்போ எனக்கு வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், இப்போ நான் ஒரு கூட்டத்தில் போய் பேசுகிறேன் அப்படின்னா இரவு 10 மணி ஆகும் கூட்டம் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு. அடுத்து நான் பத்திரமா அனுப்பி வைக்கிறதுலேருந்து ஒரு போராட்டமான நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேனே. நான் வந்து கோயம்புத்தூரில் 2019ஆம் ஆண்டு செங்கச்சூளைக்கு எதிரான ஒரு போராட்டம் முன்னெடுக்கணும்னே. ஆனால் அதை பற்றி வந்து அண்ணங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இதை நீ முன்னெடுத்து பண்ணுடா அப்படின்னு சொன்னாப்புல. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 900 கோடி ரூபா வந்து ஃபைன் மட்டுமே கட்ட வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. 3000 கிட்டத்தட்ட 300 செங்கச்சூளைகள் வந்து மொத்தமாக நாம் தமிழர் கட்சி கோயம்புத்தூரில் தடாகம் பள்ளத்தாக்கில் மூடியது. 900 கோடி ஃபைனு கெட்டுங்கன்றாங்க. அரசாங்க உத்தரவு. அதனால் வந்து நீதிமன்ற உத்தரவு.
இப்படிலாம் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். இப்போ எனக்கு வந்து செந்தமிழன் சீமான் அவர்கள், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், கள போராளிகள், அக்காமார்கள், தங்கைமார்கள் வந்து உற்ற துணையாக இருக்கிறாங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிழமை எப்படி இருந்திருக்கும்? அது சரி. கிழமை ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கும். ஆமாம். ஒரு தடவை வந்து ஐயா ஏகலைவன் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, திருமாவர்கள் வந்து ஒரு சாதாரண அறையில் தங்கியிருக்கிறாங்க. இவங்க போய் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது, நான் என்னென்னமோ பண்ணுறேன், இந்த சனம் என்னை கவனிக்க மாட்டேங்குதுன்னு புலம்பியிருக்காப்புல. அப்போ வந்து ஐயா ஏகலைவன் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாப்புல. களம் அப்போ ரொம்ப கடினமான களம் தான். இந்த மக்களுக்காக நான் போராட வர்றேன் அப்படின்னா அவங்கள யார் ஏற்றுக்குவாங்க? யார் ஏற்றுக்குவாங்க? யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. களம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அவங்கள மதிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் திருமாவர்களே சொல்கிறாங்களே, என் கையை ஜெயலலிதா என் கையை பிடிச்சி வந்து கூட்டணி கட்சி தலைவராக என்னை அங்கீகாரம் செய்ததே பெரிய விஷயம். நீங்கள் உங்களுக்கு பின்னாடி வந்து மக்கள் இருக்காங்க, சனம் இருக்குது, அந்த சனத்துக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் கையை பிடிச்சது ஒரு கூட்டணி கட்சி தலைவர், ஒரு கூட்டணியின் தலைவர், சக கூட்டணி கட்சி தலைவரை வந்து கையை பிடிப்பது வந்து அந்த மனிதனுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா அவருடைய உள்ள கடங்கு என்னவா இருந்திருக்கும்? எவ்வளோ அடக்குமுறையை அவர் சிந்திச்சிருப்பார், எவ்வளோ அவமானங்களை சிந்திச்சிருப்பார். கருணாநிதி கிட்ட இருக்கலாம். ஆனாலும் வந்து ஒரு நீங்கள் ஒரு சக மனிதன்கிட்ட வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியாதுல்ல. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி யோசிப்பார். 1990லேருந்து அரசு பணியை விட்டுட்டு வந்ததுக்கப்புறமே வந்து எத்தனை பேர் வந்து என்னையா இந்த ஜனத்தை நம்பி அரசு பணியை விட்டுட்டு வந்து எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க. கேட்டிருப்பாங்க. அது முக்கியம் இல்லைண்ணே. இந்த மக்களுக்காக நான் போராடினாரா போராடலையா, அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றாரா, அது அடுத்த கேள்வி. ஆனால் இந்த மக்களுக்காக நான் உழைக்க வர்றேன்னு ஒருத்தர் வர்றது ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்காக நான் சீமான் அவர்கள் எங்களுடைய பெரியாரா நாங்கள் வந்து திருமாவளவன் அவர்களை பார்க்குறோம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் திருமாவளவன் அவர்களை பேசும்போதே அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு வந்து அழைச்சி, டே அவங்க நம்மளை விமர்சிக்கட்டும்டா, நம்ம எதுக்குடா அவங்கள விமர்சிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காப்புல. புரியுது. அப்படிலாம் சொல்லியிருக்காப்புல. ஏன்னா வந்து அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு உச்சபட்ச மரியாதையை வச்சுருக்கிறாப்புல. வந்து சும்மா பேச்சுக்கு இல்லை. அதனால் வந்து நான் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இல்லை உங்களை மட்டும் இல்லை, என்ன தம்பி முத்துப்பாண்டி எல்லாம் கூட அழைச்சி என்ன சொல்லுவார்னா, மேலே நீ அடிக்க வேண்டிய ஆள்லாம் மேலே இருக்கிறான், மேலே இருந்து அடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அவர் கீழே கிடப்பாரு, இவர் எதுக்கு போய் இப்போ அடிக்கிற அப்படின்னு பாவம் அவர் அப்படின்னாரு. அதுக்காக நான் வரல. அவர் நம்மளை விமர்சிக்கட்டும், அரசியல் அது கிடையாது. அவர் நம்மளை விமர்சிக்கட்டும், அவருக்கு தேவை இருக்கு, அதனால அதை செய்யறாரு. நமக்கு அவரை விமர்சிக்க எந்த தேவையும் இல்லையடா. அதனால் வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி காலம் ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. அம்மையார் ஜெயலலிதா வந்து என்னுடைய கரங்களை பிடித்து கையை உயர்த்தும் போது நான் நெகிழ்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் இப்போ பேசும்போது அந்த நேரத்தில் அந்த மனுஷனுடைய உணர்வு என்னவா இருந்திருக்கும், மனநிலை இதெல்லாம் சிந்திச்சிருக்கும். அவர் பட்ட அவமானங்கள் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும், உதாசீனப்படுத்தின இடங்கள் எல்லாம். அதுக்கு அவர் வந்து ஒரு உதாரணமும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, கலைஞர் கருணாநிதி பேச அழைக்கின்ற போதெல்லாம் அவருக்கும் கருணாநிதிக்கும் நடுவில் இன்னொரு இருக்கை இருக்குமா, அந்த இருக்கையில் யாரும் உட்காந்துருக்க மாட்டாங்க. அந்த இருக்கையை தாண்டி தான் இவர் உட்காந்துருப்பாரு, அந்த இருக்கைக்கு அந்த பக்கம் அவர் உட்காந்துருப்பாரு. ஆனால் ஜெயலலிதா அப்படி இல்லை, என்னை அருகிலே உட்கார வச்சு கரங்களை பிடிச்சாங்கன்னு சொல்லி அவர் வந்து இல்லைண்ணா. இப்போ வந்து அவர் 2 MP வச்சிருக்காரு, 4 MLA வச்சிருக்காரு. ஒவ்வொரு முறையும் திமுகவை, தீய சக்தி திமுகவை வெற்றி பெற செய்கிறதே அந்த திருமாவர்கள் தான். ஆனாலும் அவருக்கு சோஃபா கிடைக்க மாட்டேங்குது. அதை நம்ம எவ்வளோ எள்ளி நகையாடுறோம், எவ்வளோ மீன் போடுறோம். என்ன விஜய் சொன்னது மாதிரி சொல்றீங்க தீய சக்தின்னு? ஆமாண்ணே, உண்மையிலே தீய சக்தி தான். யாரை சொன்னாலும், அது அம்மையார் ஜெயலலிதா சொல்லட்டும், இல்லை நடிகர் விஜய் சொல்லட்டும், யாருன்னு சொல்லட்டும், தீய சக்தி திமுக தான். ஆனால் அந்த மனுஷனுடைய ஒரு என்ன சொல்கிறது, என்னைய வந்து நிற்க வச்சு பேசிகிட்டு இருந்தான். இப்போ எனக்கு உட்காரதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறான். அதுதான் அண்ணன் வன்னியரசு சொன்னாங்களே ஒரு இடத்துல, நாங்கள் வந்து நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி கருணாநிதி கேட்டது. இது வந்து இதை நம்ம வந்து எதிர்த்தரப்பில் நின்று விமர்சனம் பண்ணுறோம், இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லி கோவப்படுத்தி பார்க்குறோம். ஆனால் ஒரு 30 ஆண்டுகளாக அவர்கள் பட்ட வேதனைகள், அவர்கள் பட்ட கஷ்டங்கள், இந்த கட்சியை நான் ஒரு கட்சியாக இருக்கிறேன், இந்த இடத்துல விசிகா வேணும் அப்படின்னு நிற்கிற அந்தளவுக்கு கொண்டு வந்தது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி பெரிய சாதனை தான். அதை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. அவங்க வாக்களித்த மக்களுக்கு, உண்மையாக நம்பி நிற்கிற மக்களுக்கு இவங்க உண்மையாக இருக்காங்களான்ங்கிறது வேற. ஆனால் இவ்வளோ தூரம் வந்த ஒரு போராட்ட வரலாறு ஒன்று இருக்குல்ல, வந்த வரலாறுன்னு ஒன்று இருக்குல்லண்ணே, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஐயா சுபவீர பாண்டியன் வந்து ஒரு
குரல் பதிவு ஒன்று போட்டிருக்காரு யாருக்கோ, அது பொது வெளியில் வந்துருச்சு. அதில் வந்து அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஒரு நான் வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் என்ன நான் மட்டும்தான் வேலை இல்லாமல் இருக்கேன் போல இருக்கு, இவங்களோட கிடந்து போராடுறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட குரல் உடைஞ்சு சொல்கிறது மாதிரி ஒரு பதிவை வந்து அவர் போட்டிருக்காரு. 127 பேர் வந்து அதில் பின்னூட்டம் விட்டுருக்காங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் என்னை பாராட்டியிருக்காரு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு. இந்த சுபவீரபாண்டியன் அவர்களுடைய காயத்தை, அவருடைய வலியை, அவருடைய வேதனையை நாம் தமிழர் கட்சியின் ஒரு மாநில பொறுப்பில் இருக்கிற ஒருத்தரை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் அவருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இதுக்காக இங்கே வந்திருக்கோன்னு ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் தான் நம்மளுடைய ஒவ்வொரு அன்றாட நடவடிக்கையும் இருக்கும். ஐயா சுபவி அவர்களுக்கு வந்து பெரியாரோடைய கொள்கையை தான் பேசணும், பெரியாரோட கொள்கையை வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பரப்பணும் அப்படிங்கிறதா வந்து அவருக்கு நோக்கமாக இருந்ததுன்னா இதை பற்றிலாம் அவர் கவலைப்படவே கூடாது. பின்னூட்டங்கள் எதுக்கு பார்க்குறீங்க? அது உங்களுக்கு பின்னாடி இருக்குது, முன்னாடி என்ன இருக்கோ அதான் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் உங்களுக்கு என்ன முன்னாடி இனிமேல் போகிறதுக்கு வழியே இல்லை, நீங்கள் ஒரு முட்டுச்சதில் நிற்கிறீங்க. பெரியாரை பற்றி வந்து இன்னும் நீங்கள் என்ன பேசுவீங்க? ஒரு புத்தகத்தில் படித்தேன், ஒரு புத்தகம், காரைக்குடியில் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். சரி. அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரியார் இயக்க பொறுப்பாளர் ஒருத்தர், அந்த பொறுப்பாளர் வீட்டில் வந்து ஒரு குடுவையில் வந்து ஒரு முடியை மட்டும் வச்சுருக்காங்க. இவர் கேட்குறாப்புல, நம்மால் போய் கேட்குறாரு, என்னங்க இது ஒரு குடுவைக்குள்ள முடியை மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கு வந்து பெரியார் வந்திருந்தார். பெரியார் வந்திருக்கும்போது என்னோடய பேரை வந்து அவருடைய தாடியில் இருக்கிற முடியை வந்து பறிச்சிட்டான். நான் அதை வந்து ரொம்ப வசதியாக வந்து நான் வந்து பாதுகாத்து வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி. நமக்கு என்ன அப்படின்னா, அந்த கருத்துலேருந்து ஈவே ராமசாமியுடைய தாடிக்கே இவ்வளோ மரியாதைனா இந்த மக்கள் வணங்குகின்ற சாமிக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் மோசமாக பேசுனீங்க தானே. அப்போ நீங்கள் எவ்வளவு மோசமான என்ன சொல்கிறது சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களுடைய கொள்கை என்ன? பெரியாருடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது. அதை மட்டும் பாருங்கள், அதை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு பின்னாடி போடக்கூடிய பின்னூட்டங்களை பற்றி நீங்கள் எதுக்கே கவலைப்படுறீங்க? அவன் தான் உங்களுக்கு பின்னூட்டம் போடுற அளவுக்கு இருக்கிறாங்க, நீங்கள் பதிவு போடுற அளவுக்கு இருக்கிறீங்க. இங்கே எதுக்கு கவலைப்படுறீங்க? இன்னும் ரொம்ப இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா இப்போ பெரியாரை பற்றி வந்து நிறையா கருத்துக்கள் வெளியே வருது. இப்போ வரலாற்றின் பக்கங்களில் கிட்டத்தட்ட அவர் 90 ஆண்டுகளுக்கு மேலே இருந்திருக்கிறாரு. 90 ஆண்டுகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட பாகங்களுக்கு மட்டும் ஒளி பாய்ச்சி பெரியார் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பிரம்மாண்டப்படுத்திட்டாங்க. இப்போ நாம் என்ன, அந்த வரலாற்றில் பல்வேறு தரவுகள் இருக்குது. இப்போ சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் இருக்கிறாரு, நம்ம அண்ணல் தங்கோ இருக்கிறாரு, ஐயா அருகோ அவர்கள் இருக்கிறாங்க, ஆதித்தனார் அவர்கள் பார்வையில் பெரியார் எப்படி இருந்தார், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ஈவே ராமசாமியை பற்றி வந்து அடித்து பேசும்போது, டேய் நீ இவ்வளவு கேவலமானா நீ சொல்லி. இப்போ அண்ணல் தங்கோட வரலாறுலாம் படிக்கும்போது 1927 வந்து வள்ளுவர் முறைப்படி திருக்குறள் நெறிப்படி வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆனால் இவங்க எப்போ தெரியுமா மாநாடு போட்டாங்க? திருக்குறள் மாநாடு ஈவே ராமசாமி 49. புரியுது. அப்போ இவருக்கு முன்னாடியே திருக்குறள் தமிழர்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. பெருவாரி தமிழர்கள்ட்ட போகலனாலும் முன்னணியாக இருக்கக்கூடிய தமிழர்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அதை சொல்லணும்ல. நீங்கள் ஈவே ராமசாமி புகழ் பேசுங்க, அதுக்கு முன்னாடி அண்ணல் தங்கோவை பேசுங்க, வெள்ளக்கார எல்லீஸை பேசுங்க, அவர் தானே பிரிண்டிங் கொடுத்தாரு. அயோத்திதாசர் பண்டிதனுடைய பார்ட்னர் பட்லர் கந்தப்பன், ஆமாம் பட்லர் கந்தப்பன்னு சொல்லுவாங்க, அவரை பேசுங்க. திருக்குறள் அவர் தான்ப்பா எடுத்து கொடுத்தாரு அப்படின்னாலும் பேசுங்க. அதெல்லாம் பேச மாட்டேங்க. ஈவே ராமசாமி வந்து நமக்கு திருக்குறள் மாநாடு போட்டார். அதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதை படிக்கும் போது தான் வந்து சரி, இதை உடைச்சா தான் நம்ம வந்து மேற்கொண்டு நம்ம நகரவே முடியும். நமக்கு நம்ம சுபவீரபாண்டியன் அவர்கள் மாதிரி நம்ம முட்டிச்சதில் போய் நிற்கல. நமக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வெளி இருக்குது, நம்ம எப்படினாலும் அதில் போய்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஈவே ராமசாமி என்ற போலி பிம்பத்தை அடித்து நொறுக்கணும். அதனால் என்ன பயன் தங்கச்சி? என்ன பயன்? மக்கள் வந்து அரசியல் விழிப்புணர்வு போயிடுவாங்க. எனக்கு தமிழர் என்ற சொல்லுதான் வந்து அந்நியமாக தெரிஞ்சுது. அண்ணன் சீமான் அவர்கள் முதல்ல தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று பேசும்போது, ஏன்னா நான் பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்கிறோம், 12 ஆண்டுகள் படிக்கும். ஆரம்பிக்கும் போது தமிழ்தாய் வாழ்த்துலேயும் திராவிட நல் திருநாடுன்னு வரும். ஜனகணமன தேசிய கீதத்துலேயும் வந்து திராவிட உக்களை வங்கான் இருக்கும். அப்போ தமிழர்களுக்கு திராவிடம் என்ற சொல்லு தான் ரொம்ப அருகாமையில் இருக்குது. தமிழர் என்ற சொல்ல அவங்க எங்கே இருக்கிறாங்க? தமிழர் என்ற சொல்ல நீங்கள் எப்போ கேள்விப்பட்டீங்க? நான்லாம் வந்து 12ஆம் வகுப்பு கல்லூரிகளை படிக்கும்போது தமிழர் உரிமை மாநாடெல்லாம் வந்து சுவர் விளம்பரங்கள் எழுதி வச்சுருப்பாங்க, இதில் தமிழர் உரிமை மாநாடு அப்படி தான் எனக்கு தெரிஞ்சது.
ஆனால் அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் பற்றி பேசும்போது அவங்க என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன கருத்துக்களை முன் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது தமிழர்னா யாருன்னே இது, அப்புறம் நம்மளாம் தமிழரா, அப்புறம் நம்ம திராவிடர் கிடையாதா அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே வர்றோம். இப்போ இங்கே எல்லா பிரச்சனைகளுக்கான காரணம் வந்து நம்ம திராவிடராக இருக்கிறதாண்டா பிரச்சனை, நம்ம தமிழராக மாறணும். பெரியாரை உடைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா வந்து பெரியார் என்பது வந்து வெறும் பிம்பம் தான். அவர் தனிப்பட்ட மனுஷன் நம்ம என்ன போய் தாக்க போகிறோம்? அவரே உயிரோடு இல்லையே. அவரை நம்பி இருக்கக்கூடிய இந்த திராவிட பெரியாரிய இயக்கத்தை வந்து நம்ம வேரோடும் வேரடி மண்ணோடும் வந்து புதைக்கணும். ஏன்னா இவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டை தமிழன் ஆள்வது வந்து இனவரின்னு பேசுகிறாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, நீங்கள் வந்து கருணாநிதியை வந்து எப்படி தெலுங்குன்னு சொல்லலாம், அது அநாகரிகம் இல்லையா? அதை நீங்கள் எம்ஜிஆர் கேட்கணும். இல்லைண்ணே, இல்லை அது அது அப்படி நான் டைவர்ட் பண்ணுறத விட 8 கோடி தமிழர்களுக்கு ஒரு தமிழர் அல்லாதவர் வந்து தலைவர்னு எப்படி சொல்ல முடியும்? கருணாநிதி சாதாரணமாக ஒருத்தராக இருக்கிறாரு, திராவிட தலைவர்னு போட்டால் யாரும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் தமிழர் தலைவர் அப்படின்னு வரும்போது ஒரு தமிழரை நான் அதை சந்தேகப்படவே மாட்டேனா? சரி, சந்தேகப்படணும் இல்லை, நான் சந்தேகப்பட்டேன். உங்களுடைய குற்று வேற மாதிரி இருக்கே, நீங்கள் வேற மாதிரியான ஆளாக இருக்கீங்களே. ராமசாமி சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு? தமிழர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியே இல்லையப்பா, இல்லையப்பானுங்கிறாரு. உலகத்தின் ஆதி குடி தமிழ் குடி. தமிழன்னா அறிவை, வேளாண்மையை, வியாபாரத்தை, வணிகத்தை, எப்படி தொழில் செய்யணும், எப்படி இரும்பை காய்ச்சணும், எப்படி வந்து இரும்புலேருந்து ஆயுதம் செய்யணும் அப்படின்னு அடுத்த குடிகளுக்கு, அடுத்த மாந்தர்களுக்கு சொல்லி கொடுத்தது தமிழன். அவனுக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொன்னா உனக்கு எப்படி நான் தலைவனை எடுத்துக்க நீ நினைக்கிற? நீ எப்படி எடுத்துக்குவேன்? நீ எனக்கு தலைவனா? நான் மனுஷனாவே உன மதிக்க மாட்டேனா? மனுஷனாவே கிடையாது. நீ உன்னை அடித்து ஒழிக்காமல் இங்கே எதுவுமே நடக்காது. நீ அவ்வளோ தூரம் எங்களுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக பேசி பேசி வைக்கிற. நீ சொல்கிற இல்லை தமிழ் காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு. அந்த காட்டு மிராண்டிக்கு உண்மை தெரியாத வரைக்கும் உங்களை பெரியார்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அடுத்து வந்து அண்ணாதுரையை பேரறிஞர்னு சொல்லுவாங்க. அடுத்து 9ஆம் வகுப்பு 3 தடவை எழுதியும் ஃபெயிலாக போன கருணாநிதியை முத்தமிழ் அறிஞர்னு சொல்லுவாங்க. அந்த காட்டு மிராண்டிக்கு என்னைக்காவது உண்மை தெரிஞ்சு தானே ஆகணும். அப்போ காட்டு மிராண்டி அடிக்கிற அடி என்னென்னு நீங்கள் கற்றுக்கணும்ல. 100 வருஷமாக உனக்கு தகுதி இல்லை, தலைவனாகக்கூடிய தகுதி இல்லை, தமிழ் காட்டு மிராண்டி மொழி அப்படின்னா அதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ரியாக்ஷன் வரணும் இல்லை? வரலாற்றில் எவனா எந்திரிச்சு எதிர்த்தாக்க செய்யத்தானே செய்வான். ஆமாஞ்சாமின்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்களா? போட முடியுமா? வரலாறு எப்பயுமே உங்கள் பக்கமே ஓடாது ராஜா, எதிர் திசையில் ஓடும். உங்களுடைய மிகப்பெரிய துரதிர்ஷ்டம், இந்த பெரியார் இயக்கத்தோழருடைய மிகப்பெரிய துரதிர்ஷ்டம், நீங்கள் நாம் தமிழர் கட்சி காலத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் காலத்தில் வந்து சிக்கிட்டீங்க. தமிழர்களுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம், நாங்கள் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களோட களத்தில் நிற்கிறோம். நீ இந்த போரை எதிர்கொண்டு தான் ஆகணும். 600 ஆண்டு கால அவலம் இது. தமிழ்நாட்டில் எப்போ ஜாதி அவலம் வந்துச்சு? தாய்வழி சமூகமான தமிழ் குடியில் பெண்கள் எப்போ அடிமையானாங்க? எப்போ சாதிய கொடுமைகள் நடந்தது? தீண்டாமை சுவர்கள் யாரால் கட்டப்பட்டது? பிராமணர்கள் கட்டினார்களா, இல்லை இவர்கள் விஜயநகர பேரரசிலிருந்து வந்தவர்கள் தீண்டாமை சுவர்கள் கட்டினாங்களா? யாரு கட்டினாங்க? தமிழ் குடிகள் கிட்டத்தட்ட வந்து எல்லா கோயில்கள்லையும் வந்து அவங்க தான் வந்து அர்ச்சகராக பூஜை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்போ எதுவுமே இல்லையே, தெலுங்கு பிராமணர்கள் இருக்காங்க. அது எப்படி வருது? யார் கொண்டு வந்தா? 600 ஆண்டு கால அவலம் இது. ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 ஆண்டுகள் இதை தொடக்க முடியும் நான் நம்பலை. அந்தளவுக்கு வந்து நான் வரலாற்று பார்வையற்ற ஒரு மாணவி கிடையாது, வரலாற்று பார்வையற்ற ஒரு தனி மனிதர் கிடையாது. எனக்கு தெரியும் இந்த 600 ஆண்டு கால அவலத்தை தொடக்கணும்னா நம்ம இன்னும் ஏகப்பட்ட உழைப்பை போடணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா பல மன்னர்கள், பல தளபதிகள், பல போர் வீரர்கள், பல அமைச்சர்கள் இணைந்து நம்ம இனத்தை வீழ்த்தியிருக்கிறாங்க. சாதாரணமாக நம்ம வீழ்ந்து போகலை. பல சூழ்ச்சிகள், பல போர்கள், பல களங்களில் நம்ம வீழ்த்தப்பட்டிருக்கோம். அதையெல்லாம் மீண்டும் நாம் நிலைநிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு பல ஆண்டுகள் தேவைப்படும். ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது எவ்வளோ தூரம் அங்கேருந்து மீண்டு கொண்டு வருது. நம்ம எங்கே போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுது. இவங்க 600 ஆண்டு கால விஜயநகர அரசின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு இந்த வேலைகளை செய்கிறாங்க. திராவிடங்கிறான், பெரியாருங்கிறான், பேரறிஞருங்கிறான், திராவிட மாடலுங்கிறாங்க, சேகுவேரானுங்கிறாங்க. நான் அப்படி இல்லை. நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த என் மொழி, தாய்மொழி தமிழை, அதனுடைய தாய்நிலமான தமிழ்நாட்டிலே மீண்டும் ஆட்சி அரியணையில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நான் துடிக்கிறேன், நான் போராடுறேன். 2க்கு வித்தியாசம் இருக்குது. இது போர் தான், தர்ம யுத்தம் தான். ஆனால் தர்ம யுத்தத்தில் எண்ணிக்கையை விட தர்மம் தான் வெல்லும்.
அறம் தான் வெல்லும். பாண்டவர்கள் 5 பேர் தான், கௌரவர்கள் 100 பேர் இருந்தாங்க. வென்றது யாரு? எண்ணிக்கையில் குறைவாக இருந்த பாண்டவர்கள் தான் வென்றாங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க எத்தனையோ நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க, மாணவர்கள் ஓட்டளிப்பாங்க, மாணவிகள் வாக்களிப்பாங்க, மகளிர் வாக்களிப்பாங்க. வாக்களிக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் இது சரியில்லைன்னு அவன் திருந்துவாள். அந்த அந்த இடத்துக்கு நான் அவங்கள கொண்டு போகணும்ல, அந்த வேலையை நான் செய்கிறதுக்கு இருக்கணும். இல்லை, அதற்கான ஒரு பேர் ஆயுதமாக திமுக வந்து இன்னைக்கு முன் வைக்கிறது. அண்ணன் செந்தமிழன் சீமான் பார்ப்பன கடப்பாறையை எடுத்து நான் திராவிடத்தை உடைப்பேன், திராவிட கோட்டையை அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் பிஜேபியின் பி டீம்னு நாங்கள் சொன்னோம், அவரே இப்போ ஒத்துக்கிட்டு இருக்காரு, இவருக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அண்ணாதுரை அவர்கள் ஜனசங்கத்தோட வந்து கூட்டணி வச்சிருக்கிறார். பாரதிய ஜனதாவை முதல்ல வந்து ஃபுல் 5 இயர் டேர்ம் வந்து ஆட்சி செய்ய விட்டது யார் தெரியுமா? ஐயா கருணாநிதி தான் வந்து ஆட்சி செய்ய விட்டாங்க. அப்போல்லாம் வந்து பாஜகவினோட பி டீமாக திமுக இருந்திருக்கு. நாங்கள் பாஜக முழு முதலாக எதிர்க்கிறோம். இப்போ ஜனநாயகம் வந்த நெருக்கடி மாதிரி எங்களுக்கு என்னையை வச்சு நெருக்கடி கொடுத்தாங்க. நமக்கு என்ன ஆக போகுது? எங்கள் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் வீட்டில் 4-5 புத்தகம் இருக்கும், 2 செல்ஃபோன் இருக்கும். அது தூக்கிட்டு போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் நடக்காது, ஒன்றும் கதையாகாது. நெருக்கடி வந்துச்சு, ஆனால் நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க மயிலாடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தப்பான நபர்கள் மேலே எண்ணெயை வந்து பயன்படுத்தினீங்க. அதனால் வந்து பிஜேபி கொடுக்குற எந்த நெருக்கடிக்கும் வந்து நாம் தமிழர் கட்சி ஆளாகாது. அது மட்டும் இல்லை, பிராமண கடப்பாறை அப்படின்னு சொல்லும்போது இங்கே இப்போ வைக்கம் வீரர்னு ராமசாமியை பேசுவாங்க. வைக்கம் வீரர் அவர் வந்து மக்களுக்காக போராடினார், சாதியை ஒழிக்க போராடினார், பிராமணரை எதிர்த்தார், சிறை சென்றார். ஈவே ராமசாமி மட்டும் வைக்கம் போராட்டத்துக்காக சிறையில் இருந்தாரா, இல்லை கிருஷ்ணசாமி ஐயருங்கிறவரும் சேர்ந்து இருந்தாரா? பிராமணத்தை ஒரு ஐயரும் சேர்ந்து தான் எடுத்திருக்காப்புல. ராஜகோபாலாச்சாரி என்ற ஐயங்காரும் நிதி சேகரித்து வைக்கம் போராட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. சீனிவாச ஐயங்கார் என்ற ஒரு ஐயங்காரும் இந்த பிராமண எதிர்ப்பு போராட்டத்துக்கு, வைக்கம் போராட்டத்துக்கு நிதி சேகரித்து அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்போ அவங்களெல்லாம் ஏன் பேசலை? வைக்கம் வீரர் நீங்கள் ஒருத்தர் மட்டுமா, இல்லை உங்களோட போராடி சிறை சென்ற அத்தனை பேருமா? அத்தனை பேருக்கு நீங்கள் வந்து வைக்கம் வீரருங்கிற பட்டம் கொடுக்கணும், பொறுப்பு கொடுக்கணும். அதானே சரியாக இருக்கும், வரலாற்றில் தானே சரியாக இருக்கும். இப்போ 1938 இந்திய எதிர்ப்பு மாநாடு நடக்குது. எங்கே? சென்னையில் கடற்கரையில் நடக்குது. அதில் மறைமலை அடிகள், இந்த ஈவே ராமசாமி இவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க. அந்த மாநாட்டின் தலைவர் வந்து சோமசுந்தர பாரதியார் அப்படிங்கிறார். யார் சோமசுந்தர பாரதியார்? இவங்க சொல்கிற பார்ப்பனர் தான். இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதையே வந்து இவங்க வந்து கவனிக்கிறதே இல்லை. அது பேசணும்ல, வரலாற்றில் பேசணும்ல. வரவேற்பு உரை ஆற்றுவதற்கு கரந்தை தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் உமா மகேஸ்வரனார் வரவேற்புரை ஆற்றார். அந்த மாநாட்டினுடைய முதல் உரை வரவேற்புரை சொல்லும் போதே தமிழ்நாடு தமிழருக்குன்னு பேசிட்டார். வரவேற்புரையிலே முதல்ல கரந்தை தமிழ் சங்கத்தின் தலைவர் உமா மகேஸ்வரனார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று பேசிட்டார். ஆனால் இப்போ வரைக்கும் இவங்க வரலாறு எப்படி தெரியுமா பதிவு பண்ணுவாங்க? 1938 எங்கள் தந்தை பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று பேசினார். பேச கூப்பிட்ட 10 பேர் அவர் ஒருத்தர். ஆனால் ஒட்டுமொத்த மாநாட்டினுடைய வெற்றியை, ஒட்டுமொத்த மாநாட்டினுடைய முழக்கத்தை அவர் ஒருத்தர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பான வரலாறு எங்களுக்கு கடத்துறீங்களே. என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் வரலாற்று எடுத்து படிக்கும்போது நீ இவ்வளவு கேவலமானவனா, பிராமணர்களை இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. கனகலிங்கம் என்கின்ற ஒரு பறையனுக்கு பூணூல் போட்டு பார்ப்பான் அப்படின்னு பாரதிக்கு என்ன தேத்தி கடனா? அவர் ஏன் அதை செஞ்சார்? இல்லை, சாதி ஒழிப்புங்கிறது அவர் ரத்தத்தில் ஊறி இருக்கு. நீங்கள் செஞ்சீங்களா? யார் வந்தாலும் என்ன சாதி, நீ என்ன சாதி? இவர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கேட்குறாருல, சொல்கிறாருல, நீ என்ன சாதின்னு கேட்டார். நான் படையாச்சி வன்னியர்னு சொன்னேன். அதுவும் பறைய மாதிரி தான் அப்படின்னு சொன்னால் அப்போ உனக்கு எவ்வளோ நக்கல் இருக்குது. நீ பறையரை எப்படி பார்த்துருக்க, வன்னியரை எப்படி பார்த்துருக்கேங்க தெரியுதுல. சாதி புத்தி அழுக்கு அங்கே இருக்குல்ல. அப்போ நீங்கள் எப்படி சாதி ஒழிப்பாக இருப்பீங்க? நீங்கள் எப்படி சாதி ஒழிப்பார்? பாரதி சாதி ஒழிப்பாளர்கள், நீங்கள் சாதி ஒழிப்பாளரா? ஏழை என்றும் அடிமை என்றும் இந்தியாவில் இல்லையே, சாதியில் தாழ்ந்தவன் எவனும் இல்லைன்னு சொல்லி பாடுறாங்களே பாரதி. அவர் பிராமணர் தான், பார்ப்பான் தான். ஆனால் இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக விடுதலை உணர்வு ஊட்டியிருக்காங்கல்ல, அதை பாடணும்ல. சொல்லில் உயர்ந்தது தமிழ் சொல், அது தொழுது படித்திரடி பாப்பான்னு சொல்கிறார். சொல்லில் உயர்ந்ததே தமிழ் சொல்லு தான், அதை தொழுது படித்திரடி பாப்பான்னு சொல்கிறாப்புல. சும்மா படிக்காத, அன்னை தமிழேன்னு தொட்டு கும்பிட்டு பாடுன்னு சொல்லியிருக்கான், படின்னு சொல்லியிருக்கான். நீ தமிழ் காட்டு மராட்டி மொழி, தமிழ் இலக்கியங்களாம் வந்து வளத்துக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா, வரலாற்றில் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் அடி வாங்குவீங்க உங்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் பேசி வச்சுட்டு போனீங்களா? உங்களுக்கு இப்போ என்னையை நீங்கள் அழிச்சிடலாம், கார்த்திகான்கிற ஒரு பிள்ளையை நீங்கள் அழிச்சிடலாம்.
அவள் வந்து ரொம்ப அநாகரிகமாக பேசுகிறா, பெரியாரை விமர்சிக்கிறா, அண்ணாதுரையை விமர்சிக்கிறா, கருணாநிதியை விமர்சிக்கிறா, திருமாவளவனை விமர்சிக்கிறா. வேணா என்னை அழிச்சிரு, நான் எத்தனை நான் பேசியிருப்பேன்ல, என்னோட பேச்சுக்களை நீ எப்படி அழிப்பீங்க? காற்றில் இருக்குது, மக்கள் காதுகளுக்கு நான் கொண்டு போய் சேர்த்துருக்கேன், அதை எப்படி அழிப்பீங்க? நான் உண்மையை பேசியிருக்கேன், வரலாற்றை பேசியிருக்கேன், வரலாற்று உண்மையை பேசியிருக்கேன். நீ என்னை அழிக்கலாம், என் உடம்பை அழிக்கலாம், சிதைக்கலாம், கவலை இல்லை. நான் பேசிய உண்மைகளை உங்களால் அழிக்கவே முடியாது, அது உங்களை துரத்தி கொண்டே இருக்கு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து தங்கச்சி காளியம்மாள் வந்து வெளியேற்றப்பட்டாங்க. அவங்க கட்சிக்கு வெளியிலே போயிருக்காங்க. காளியம்மாளினுடைய இடம் நாம் தமிழர் கட்சியில் வெற்றிடமாக இருக்குது அப்படின்னு உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் நினச்சாங்க. அந்த இடத்தை கார்த்திகா நிரப்பிட்டாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. நிரப்பிட்டீங்களா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 12ஆம் வகுப்பில் இயற்பியலில் 100க்கு 100 எடுத்தேன், சென்டம் இன் ஃபிசிக்ஸ். ஒரு இயற்பியல் மாணவராக நான் சொல்கிறேன், வெற்றிடம் என்பதே ஒன்று கிடையாது. வெற்றிடம் என்றே ஒன்று கிடையாது. உலகத்தில் யூனிவர்ஸ்லேயே அப்படி இல்லை. வெற்றிடத்தை வந்து காற்று நிரப்பிவிடும். அதனால் வந்து நான் 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ஜெர்மனியில் இருந்தேன். நான் இருந்த இடம் வந்து ஸ்டுட்கார்ட் நகரத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் ஒன்றிணைஞ்சு ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய முக்கிய கருவியாக, முக்கிய ஆளுமையாக இருந்தது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர் தான் அதற்கான போராட்ட களத்தை வந்து 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் தயார்படுத்தி வச்சுருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய பேச்சுகள், அவருடைய செயல்பாடுகள் இதெல்லாம் நான் பார்க்குறேன், கேட்குறேன். அப்புறம் நானும் என்னுடைய கணவரும் நம்ம இந்த கட்சியில் இணைஞ்சு பயணிக்கிறோம், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றோம். அங்கே ஜெர்மனியில் இருக்கும்போதே அவர் வந்து கட்சியில் இணைகிறாரு. அடுத்த ஒரு வாரத்தில் என்னையும் இணைச்சிட்டார். அதுலேருந்து தொடர்ச்சியாக நான் அந்த எக்ஸ்தலத்தில் பயணிக்கிறேன், கட்சியினுடைய வேலைகளை கவனிக்கிறேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, என்னோடய கணவர் வந்து எம்டெக் இன் இன்ஜின் சிமுலேஷன், டெல்லி யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். அவருடைய வேலை வந்து ரொம்ப பிடிச்சி போய் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மானியர்கள் வந்து என்னையும் என் கணவரையும், நீங்கள் இங்கே வேலை செய்யுங்க, நீங்கள் இந்தியாவுக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. என்கிட்டயே சொன்னாங்க, உங்களுக்கு ஜெர்மனி பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஐரோப்பா யூனியனில், ஒன்றியத்தில் உங்களுக்கு எந்த நாடு பிடிச்சிருக்கோ, எந்த கம்பெனி பிடிச்சிருக்கோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அங்கே வேலை வாங்கி தரேன், இந்தியாவுக்கு மட்டும் போயிடாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் என்னோடய கணவராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நாங்கள் நினைக்கிற கனவு, என்னுடைய கனவை வந்து அப்படியே அதற்கு மேலாக பன்மடங்கு வந்து அழகாக்கி வீரியமாக்கி வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு காலத்தில் பயணிச்சிட்ருக்குறாங்க. அவரோட போராட்ட காலத்தில் எங்களால் முடிஞ்ச வேலையை நாங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டு தான் வெளிநாட்டு வேலையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். என்னுடைய 2வது பொண்ணு அங்கே தான் பிறந்தா. உங்களுக்கு தெரியும் வந்து ஜெர்மனியில் பை பர்த் வந்து அங்கே ஜெர்மன் பாஸ்போர்ட் கொடுப்பாங்க, ரெட் பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. ஆனால் என்னோடய கணவர் வந்து இல்லை, எனக்கு வந்து ஜெர்மன் பாஸ்போர்ட் வேணாம், எனக்கு இந்தியன் பாஸ்போர்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாப்புல. ஸோ அப்போயும் அந்த அரசாங்கம் என்ன சொன்னிச்சுன்னா, இப்போ நீங்கள் முடிவு எடுக்கலாம், ஆனால் உங்களுடைய மகளுக்கு 18 வயது ஆகும்போது இங்கே ஜெர்மன் சிட்டிசனாக இருக்கணுமா, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணுமா, உங்கள் மகள் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி வச்சேன். அதனால் வந்து நான் விருப்பப்பட்டு தான் வந்தேன். 2017ஆம் ஆண்டு விருப்பப்பட்டு ஜெர்மனி வாழ்க்கை போதும், அண்ணன் சீமான் அவர்களுடைய போராட்ட காலத்தில் என்னுடைய குடும்ப சார்பாக நான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு தான் வந்தேன். எனக்கு அப்போ என்ன லட்சியம் இருந்தது அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய போராட்ட காலத்தில் துணையாக இருக்கணும். அவர் படைக்க போகிற அந்த தமிழ் தேசிய உலகத்தில் நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்மளுடைய பங்கு இருக்கணும். ஒரு பெரிய மரம் இருக்குது அப்படின்னா, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய் கனிகளை சுவைக்கக்கூடிய பயனாளர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, அந்த மரத்தினுடைய வேறாகவும் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு தான் என்னுடைய பயணமும் அதை நோக்கி தான் இருக்குது. என்னோடய பயணமும் அதை நோக்கி தான் இருக்குது. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்னைய வந்து யாரோ ஒருத்தருடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக என்னை வளர்க்கலை, என்ன அதற்காக அவர் தயார்படுத்தலை. நான் அவருடைய தங்கை, இதை படுறா, இது இப்படிதான்டா செய்வோண்டா, இது இப்படி பண்ணிடணும்டா அப்படின்னு அண்ணன் என்னை வந்து உத்வேகப்படுத்தும் போது என்ன சொல்கிறது, அண்ணனுடைய என்ன சொல்கிறது, அண்ணன் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற விஷயங்கள் இருக்கணும். என் தங்கச்சி இப்படி இருக்கணும், இந்த இதை செய்யணும், அப்படி அதை நம்மளால் செஞ்சிட முடியுமா, அந்த உழைப்பை நம்ம கொடுத்துட முடியுமா
அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் வந்து என்ன சொல்கிறது, நம்ம அண்ணனுக்கு வந்து மனசார ஒரு உறுதி கொடுப்போம். இதை செய்யணும், அண்ணன் இதை எதிர்பார்க்குறாங்க, இதை நம்ம செய்யணும். அதுதான் என்னுடைய ஒவ்வொரு நாள் வேலை திட்டமாக இருக்கும். அது உங்களுக்கு கூட அப்படி தான் இருக்கும். அண்ணன் உங்ககிட்ட வந்து பேசும்போது அண்ணன் இப்படி எதிர்பார்க்குறாங்க, இப்படி இப்படி அண்ணனுடைய நினைப்பு வந்து நம்ம சார்ந்து வந்து இப்படி இருக்குது. இது நீங்கள் நான் இல்லை, கட்சியில் இருக்கிற எல்லாரையும் அண்ணன் அப்படி தான் வளர்ப்பார். நீங்கள் வந்து என்னுடைய தம்பி களஞ்சியம் அப்படிங்கிற ஒருத்தர் தான். நீங்கள் இன்னொருத்தரோட இடத்த நீங்கள் அடைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஆற்று. கார்த்திகா இருக்காங்கன்னா கார்த்திகா வந்து ஒரு தனித்த பேராற்று. நான் சீமான் அவர்கள் சொல்லும்போது எஸ், நாம் அந்த வார்த்தைக்கு வந்து இறுதி வரைக்கும் நாம் உண்மையாக நேர்மையாக இருக்க முடியுமாங்கிறத எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த காலம் வைத்திருக்கக்கூடிய தேர்வு. என் தேர்வை வந்து நான் எழுதினா போதும், அடுத்தவருடைய தேர்வு தாளுக்கு நான் பரீட்சைக்கு பதில் எழுதணும்னு அவசியமே இல்லை. அதுக்காக நான் வரவும் இல்லை. என் உழைப்பு என் அண்ணன் படைக்க போகக்கூடிய, என் அண்ணன் செந்தமிழன் சீமான் படைக்கக்கூடிய தமிழ் தேசியத்திற்கு உதவணும், அவ்வளோதான். சரி தங்கச்சி, இப்போ கடைசியாக ஒரு கேள்வி. 2026 தேர்தலை நாம் தமிழர் கட்சி எப்படி எதிர்கொள்ள போகுது? ஏன்னா எப்பவும் இல்லாத அளவுக்கான நெருக்கடிகள் இன்னைக்கு தேர்தல் களத்தில் இருக்குது. 4 முனை போட்டி அப்படிங்கிற சூழ்நிலையில் களத்தை வெல்லுமா நாம் தமிழர் கட்சி? நீங்கள் 2019, 21, 24 தேர்தலில் இத்தனை விழுக்காடு உயருங்க, நாம் தமிழர் கட்சி இத்தனை விழுக்காடு வாங்குங்க அப்படின்னு இருந்தது. இப்போ சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, உறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறது உறுதி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க போகிறதில்லை. அண்ணன் சீமான் அவர்களோட சேர்ந்து எத்தனை பேர் உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது இந்த 26 தேர்தல் நமக்கு கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்கட்டும். நாம் பெரிய சாதி பின்புலம் கிடையாது, பெரிய பொருளாதார பின்புலம் கிடையாது, மதத்தினுடைய அடையாளமாக யாரும் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய களத்தில் வந்து நிற்கலை. திரைக்கவர்ச்சி இல்லை, பொதுவாக நம்மக்கிட்ட கிளாமர் இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுலாம் என்ன? உண்மையை பேசுவோம், கொஞ்சம் உறக்க பேசுவோம். அதான் உழைப்பு, அது உறுதியாக இருக்குது. இந்த உழைப்பும் உண்மையை கருத்தியலை இதை போட்டு தான் நம்ம வேலை செய்யப்போம். ஒரு சில இடங்களில், சில முக்கியமான இடங்களில், சில பாக்கெட்ஸ்ன்னு சொல்லுவேன், சில பாக்கெட்ஸில் வந்து வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அந்த பொறுப்பாளர்களும் வேட்பாளர்களும் களமும் மக்களும் சேர்ந்து பயணிக்கும்போது உறுதியாக வெற்றி பெறும். மக்கள் மாற்றத்தை நோக்கி ஏங்கி நிற்கிறாங்க. 21 தேர்தலுங்கிறது கருணாநிதி மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்தலாக தான் இருந்தது. மக்கள் பெருவாரியாக திமுக வாக்களித்தாங்க. ஆனால் வாத்தியார் மக மக்குங்கிற மாதிரி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்குங்கிறத இந்த 5 ஆண்டுகளில் மக்கள் தெளிவு பெற்றுட்டாங்க. அதனால் இந்த முறை மாற்றத்திற்கான வாய்ப்பாக இந்த பிள்ளைக்கு கொடுத்து பார்ப்போம். இந்த பிள்ளை போய் நம்மக்கிட்ட இப்படி பேசுது, சட்டமன்றத்தில் என்ன பேசுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்பி வாக்களிப்பாங்க. மக்கள் தயாராக இருக்காங்க. நான் 21 சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம 2 பேரும் பல்வேறு தொகுதிகளுக்கு போய் வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டங்கள் கூட பண்ணி வச்சோம். அப்போது இருந்த மக்களுடைய மனநிலைக்கும் 26, 25 இருக்கக்கூடிய மனநிலைக்கும் பெரிய வித்தியாசம் தெரியுது. நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து வின்னிங் பெர்சன்டேஜாக இருக்குமா? பெர்சன்டேஜ் உயரும், அதில் எல்லா தொகுதியிலும் பெர்சன்டேஜ் உயருது, எந்த இடத்துலையும் பெர்சன்டேஜ் குறையாது. பெர்சன்டேஜ் வந்து உயருது. ஏன்னா வேட்பாளர்கள் எல்லாருமே அவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களை போய் தினந்தோறும் பார்க்குறாங்க, துண்டறிக்கை கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. சாதாரண சனம் வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி வருது, எல்லாமே பார்க்குறோம். பெர்சன்டேஜ் உறுதியாக உயருது. அது இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி கான்ஸ்டிடியூவன்சிஸ் உயருது. ஆனால் வெல்லுமா? அது வின்னிங் பெர்சன்டேஜாக மாறுமா? அதுதான் இந்த 2 மாதம் 3 மாதம் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய வேலையில் இருக்குது. உங்கள் தொகுதியில் நீங்கள் வெல்லுவீங்களா? உறுதியாக வெல்ல. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா வந்துன்னு என்னுடைய தொகுதி வந்து முழுக்க முழுக்க வந்து விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற தொகுதி. ஆனால் விவசாயிகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து புயல்னால், மழையினால், மழை வெள்ளத்தினால பாதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. நாம் அந்த இடத்துல வந்து போராடுறோம். ஏன்னா நான் சொல்கிறேன், 21 டிசம்பர் 2025 அன்று நாங்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணுறோம். ஜனம் கூடி நின்று கேட்குது. இத்தனைக்கு பெரிய விளம்பரம்லாம் இல்லை, ஒரு சுரட்டி ஓட்டுறோம் 2 நாளுக்கு முன்னாடி. ஜனம் நிற்குது, கேட்குது, ஆர்ப்பரிக்குது. நான் ஒரு உறுதியை கொடுக்குறேன் என் மக்கள்கிட்ட, என்னுடைய மக்கள்கிட்ட. நான் 2026 வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறேன். என்னுடைய சொத்து கணக்கு அதில் இருக்கும்.
சொத்து கணக்கு இல்லை, கடன் கணக்கு. என்னுடைய அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், வங்கி கடன், கார் மகிழுந்து கடன், இதெல்லாம் இருக்கும். இந்த கடன்ல இருந்து 5 ஆண்டுகள் நான் எம்எல்ஏ ஆனா 5 ஆண்டுகள் 2031ஆம் ஆண்டு என்னுடைய சொத்து கணக்கை நான் தாக்கல் செய்கிறேன். வருமானத்திற்கு அதிகமாக ஒரு நயா பைசா கூட என்னுடைய சொத்து பட்டியலும் உயராது. என் சொத்து பட்டியலில் மட்டுமில்லை, என்னுடைய கணவர், என்னோட குழந்தைகள், என்னுடைய சொந்தக்காரங்க சொத்து பட்டியலும் உயராது அப்படிங்கிற உறுதியை கொடுத்து நிற்கிறேன். வேறு எந்த வேட்பாளரும் இந்த உறுதியை கொடுத்துட்டு நிற்க முடியுமா? மக்கள் அதுக்கு ஆர்ப்பரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. நாம் தமிழர் கட்சி வேணும்னு சொல்கிறாங்க. அது மக்கள் விரும்பாமலையா வந்து திமுக வந்து முதல்ல 3 லட்சம் போடுது, அடுத்து 2 லட்சம் போடுது. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மாற்றத்தை நோக்கி இருக்கிறாங்க. நான் கேட்குற கேள்வி தான், நான் உங்களுக்காக உழைப்பதற்கு, உண்மையும் நேர்மையாக உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு வாக்களிக்க நீங்கள் தயாரா அப்படின்னு நம்ம கேட்டு நிற்கிறோம். உறுதியாக வாக்கு செலுத்துவோம். மிக்க மகிழ்ச்சி தங்கச்சி. எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய நேரத்தை செலவிட்டதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. உறுதியாக உங்களுடைய தொகுதியில் நீங்கள் வெற்றி அடைந்து உங்களைப் போல வந்து எந்த ஒரு கருத்தையும் உறக்க பேசுகிற ஒருத்தர் நாம் தமிழர் கட்சி சார்பில் சட்டமன்றத்தில் இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய எல்லோரும் வந்து விரும்புகிறார்கள். சோழன் சொல்வீச்சு சார்பில் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் களஞ்சியம் அவர்களுக்கும் சோழன் சொல்வீச்சு வலையொலிக்கும் மிக்க நன்றிகள். மகிழ்ச்சி தங்கச்சி.